ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கேட்டோ டயட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கேட்டோ டயட் இருக்கலாம். இந்த டயட்டில் நம்ம காய்கறிகள் முழுக்க காய்கறிகள் சேர்த்து தான் நம்ம சாப்பிடணும். அதிகமாக நம்ம ரைஸ் குறைச்சிக்கணும். ரைஸ் இல்லாமல் நம்ம காய்கறிகள் மட்டும் சேர்த்து எடுத்துக்கிறது தான் இந்த கேட்டோ டயட். அதில் இந்த காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு காலிஃப்ளவர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம காலிஃப்ளவர் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். எப்பவும் போல் அதில் புழு பூச்சி இருந்ததுன்னா அதில் செத்துரும். அதனால் நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் சேர்க்குறோம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை 10 நிமிஷம் போல் சுடு தண்ணியில் அப்படியே இருக்கட்டும், முக்கி வைங்க. நான் இப்போ எடுத்துகிட்டு நல்லா 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போது கேரட் துருவுறது இருக்குது இல்லையா, அதில் போட்டு நான் துருவி எடுத்துக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் போட்டு நல்லா ஒரு பல்ஸ் மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போது காலிஃப்ளவரை நல்லா துருவி எடுத்துக்கலாம். எல்லா காலிஃப்ளவரும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் போல் இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் இதுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்க்கணும். இந்த கேட்டோ ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து தான் அதிகமாக சேர்த்துட்டு நம்ம சாப்பிடணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நான் இப்போ சமைக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தாளிச்சிக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி பொடிசாக அரிஞ்சு சேர்க்குறதுனால நல்ல ஒரு டைஜஷன் கிடைக்கும் நமக்கு. இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கேரட், ஒரே ஒரு கேரட் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்க்கலாம். இதில் கேரட், பீன்ஸ், பட்டாணி என்ன காய்கறிகள் இருக்கோ அந்த காய்கறிகள் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூளை. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போது 2 தக்காளி, பழுத்த தக்காளி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இந்த டைமில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வேகணும். காய்கறிகளோடு சேர்ந்து தக்காளியும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சுடுங்க. நல்லா வெந்து வரட்டும். தக்காளி கொஞ்சம் குழைவாகணும். நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கரண்டியாலேயே. இப்போ காய்கறிகள் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நல்லா சேர்த்துட்டு இப்போது நம்ம துருவி வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காலிஃப்ளவரை மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் ஒரு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் காலிஃப்ளவர் குக் ஆகட்டும். நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். ரொம்ப சூப்பரான
டேஸ்டியான இந்த கேட்டோ டயட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து காலிஃப்ளவர் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் லன்ச் டைமில் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் காய்கறிகள் மட்டும்தான் சேர்த்து சாப்பிடணும். ரைஸை வந்து குறைச்சிக்கணும். சாப்பாடை குறைச்சிட்டு காய்கறிகள் சேர்த்து நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா உடல் எடை நல்லாவே குறைஞ்சிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.